ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நேஸ்காய் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த செகண்ட் எபிசோட்ல இருந்தேவோ கதை வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேஸ்காய் சீசன் 1 எபிசோட் 2. இந்த ரெண்டு கேங்க்கும் நடுவில் இருக்கிற வாரை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸால் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி எங்களுக்குள்ள செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ கேங்ஸ்டர் பொண்ணா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ யாக்ஸா பையனா அப்படின்னு அவா கேட்கறா. உங்க அப்பா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு தம்பி அப்படின்னு கிரசாக்கி அப்பா சொல்றாரு. இவ்வளவு மாதிரி ஒருத்தைய நான் டேட் பண்ண வாய்ப்புல நம்ம ஹீரோ வாரை ஸ்டாப் பண்ண வர வழியில நம்ம ஹீரோ அப்பா பேசிட்டு இருக்கும்போதே மை லேடி உங்களை கடத்திட்டு வந்துட்டாங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு கிளாடுன்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான். பிஹேவ் கேங்கோட டாப் மெம்பரே வந்தான். பிஹேவோட டாப் தாண்டா இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சைடு இருக்கிற ஆளுங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறானுங்க. இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லவோ, பாஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரெண்டு டீமும் ஆச்சரியமா பார்க்கவோ, இவளை யாரும் கிட்னாப்லாம் பண்ணல, இவங்க பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லவோ, அந்த ரவுடிஸ் கூடவே சேர்த்து நம்ம ஹீரோவோ கிரசாக்கியும் சேர்த்து ஷாக் ஆகுறாங்க. எங்க பெர்மிஷனோட தான் இவங்க டேட் பண்றாங்கன்னு ரெண்டு பாஸும் சொல்றாங்க. யங் மாஸ்டர் நீங்க பொண்ணுங்களே இல்லாம சிங்கிளா இருப்பீங்க நடிச்ச, ஃபைனலி உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிடுச்சு, கடைசியில நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. மை லேடி உங்களுக்கு குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே வளர்த்து அதுக்குள்ள நீங்க டேட்டிங் பண்ற லெவலுக்கு வளர்ந்துட்டீங்க, டைம் போனதே தெரியல அப்படின்னு அந்த கிளாடுங்கிறவன் கண்ணீர் வடிக்கிறான். யங் மாஸ்டர் உங்களுக்காக நாங்க அந்த டீம் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவோ, எங்க லேடிக்காக நாங்களும் ஃபைட் பண்ணலாம் பிஹேவ் கேங்க சொல்றாங்க. இந்த கொரில்லாக்கெல்லாம் நான் டேட்டிங் பண்ணுமான்னு கேட்கல, ஒலி பார்த்தவன் நான் டேட் பண்ணணுமான்னு அவா கேட்டா. லேடியை பார்த்து கொரில்லா நான் சொன்னேன் அப்படின்னு கிளாடு சொல்லவோ, யங் மாஸ்டர் பார்த்து ஒல்லி பாச்சான்னு சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ சைடு ஆளுங்க வராங்க. திரும்பவும் இவங்களுக்குள்ள ஃபைட் ஆரம்பிக்க போகுது. உண்மையிலேயே நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு ரெண்டு டீமும் கேட்கவோ, நமக்கு வர வழியே இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும், நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் லவ் பண்றோம், அவ அழகா கியூட்டா மங்கி மாதிரி இருக்கிறது தான் அவளோட செல்ல பேரேன்னு சொல்லவோ, ஆமா டார்லிங் நான் கூட உங்களை ஒல்லியா இருக்கிறதுனால ஒல்லி பார்த்தாருன்னா செல்லமா கூப்பிடுவேன் அப்படின்னு சிட்டோகேவோ சமாளிக்கிறா. எல்லாரும் நம்பினாலும் இந்த கிளாடுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுக்கு மேல நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சுதான் ஆகணும், நான் எந்த பொண்ணையும் இதுக்கு முன்னாடி டேட் பண்ணதில்ல, எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மட்டும் என்னமா எனக்கு ரொமான்ஸை பத்தி எதுவும் தெரியாதுன்னு கிரசாக்கி சொல்றா. என்னோட அந்த லாக்கெட்டை கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அது உனக்கு இம்பார்ட்டன் தெரியும், யாரும் இறந்து போனவங்களை கொடுத்தாங்களான்னு சிட்டோகே கேட்கவும், எங்க அப்பா என்ன ஒரு ட்ரிப்க்கு கூட்டிட்டு போனாருன்னா அங்க ஒரு பொண்ணை மீட் பண்ண அடையாளமா இதை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டோம். எனக்கு அவளோட பேரு ஃபேஸ்னு எதுவுமே ஞாபகம் இல்ல, நீ திரும்ப மீட் பண்ணிக்கிடுவோம் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மாதிரி ப்ராமிஸ் ஒருத்தன் பிரேக் பண்ண அவனை எனக்கு பிடிக்காத தவிர்த்து அந்த மாதிரி ரொமான்டிக் ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிரசாக்கே சொல்றா. நம்ம ஹீரோ உடனே லைட்டா வைக்கப்பட்டுட்டு, சரி நம்ம டேட்டிங் ப்ராப்ளத்துக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லவோ, ஒன்னெல்லாம் நான் கண்டிப்பா டேட் பண்ண மாட்டேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறாங்க. யங் மாஸ்டர் உங்களை பார்க்க ஆள் வந்திருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். குட் மார்னிங்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டார்லிங் நம்ம இன்னைக்கு டேட்டிங் போலாம் அப்படின்னு கிரசாக்கி தான் வந்து நிக்கிறா. பார்த்தா கிளாடோ இவா கூடவே நிக்கிறா. நம்ம எதுக்கு டேட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க ரெண்டு பேரும் தான் லவ்வர்ஸ் தானே, அப்புறம் டேட்டிங் போறதுல என்ன இருக்கு அப்படின்னு ரெண்டு கேங்கும் கேட்கறாங்க. ரெண்டு கேங்குமே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கிரசாக்கியே வைக்கப்பட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் வந்த அப்புறம் நம்ம கண்டிப்பா டேட்டிங் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்லவோ, அது எனக்கு தெரியும்டா, பட் பாய்ஸ் தானே இந்த மாதிரி விஷயத்துல இனிஷியேட் எடுப்பாங்க அப்படின்னு கேட்கப்போ, பட் எனக்கு டேட்டிங் பத்தி எதுவுமே தெரியாது. ஓனடரா கூட டேட்டிங் வந்தா என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் கேஃபே, ஒரு மூவி, டின்னர் அப்படின்னு ஓனடரா கூட பண்ண நினைச்சதையே சிட்ட கேட்க பண்ணுவோம் நம்ம ஹீரோ காஃபி ஷாப் கூட்டிட்டு போனா. இந்த காஃபி டேஸ்ட் நல்லாவே இல்ல, இதுக்கு 100 ரூபாயா அப்படின்னு பாக்குறா. ரோபோட் மூவி போகணும்னு சொல்ல நம்ம ஹீரோ அனிமே மூவி போகணும்னு சொல்ல மத்தவங்களுக்கு டவுட் வந்துடும். டவ் மூவிக்கே வராங்க. தியேட்டர்ல எவனும் இல்லாதப்பவே யோசிச்சிருக்கணும், படம் மொக்கையா தான் இருக்கு, வர அவளே தூங்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, தூங்கும்போது தான் இவ அமைதியா அழகா ஒரு பொண்ணு மாதிரி தெரியறாள் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறா. எனக்கு தாகமா இருக்கு, போய் சோடா வாங்கிட்டு வான்னு சொல்ல, இவ்வளவு போய் அழகுன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கோவமா போறான். வர ஒரு அழகான பொண்ணு தனியா நிக்கி, நாங்க வேணா கம்பெனி குடுக்கட்டுமான்னு ஒரு 4 பசங்க வந்து வம்பு பண்றாங்க. கிரசாக்கேக்கு கோவம் வந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பாய் ஃப்ரெண்ட் ஒன்னு விட்டுட்டு போயிட்டானா இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்னு கொஞ்சம் அவளை பத்தி தப்பா பேசவும், லாடோ கேங் மெம்பர்ஸும் டென்ஷனாகி அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. கிரசாக்கேவும் அவனுங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறா. அவன் மன்னிச்சிருங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஜாப்பனீஸ் தெரியாது அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறா. எதுக்குடா என்ன ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா, விட்டா நான் அவங்களை அடிச்சிருப்பேன்னு சொல்லவும், நீ அவங்கள அடிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுங்க செஞ்சது நியாயம், நான் ஒன்னும் அவனுங்களை காப்பாத்த ட்ரை பண்ணல, நம்ம ஃபைட் பண்ணும்போது யார் கூட ஃபைட் பண்ணணும்னு யோசிச்சு பண்ணணும், அவனுங்க தரத்துக்கு இறங்கி நம்ம ஃபைட் பண்ணா நமக்கு தான் அவமானம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் அவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எனக்கு நீ வந்து பாடம் எடுக்கிறீ, அந்த டேட்டிங் உண்மையிலேயே போரிங்கா இருக்கு, இருந்தாலும் இதை ஃபர்ஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் இது பிடிச்சிருக்கு, சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நான் கிளம்புறா. டைமா ஒரு பையன் என் கையை பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவளுமே வைக்கப்படுறா. சே நான் மட்டும் ஓனடரா கூட டேட்டிங் வந்திருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண ஓனடரா வந்து நிக்கிறா. எதுக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டேன், நான் அவனை கூப்பிடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ என் பேரை சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு ஓனடரா சொல்றா. கிரசாக்கே கூட டேட்டிங் வந்திருக்கிறது இவா பார்த்துட்டா இப்ப பெரிய பிரச்சனை. நீ என்ன இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்கவோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிட்டு வராமா நீங்க என்ன பண்றேன்னு கேட்கறா. அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படவோ, என்னை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு விளையாட்டா கேட்கறா. இங்க
ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம லேடி அவனு க்ளோஸா இருக்கிற மாதிரியே தெரியல, உண்மையிலேயே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கிரசக்கு ஆளுங்க சந்தேகப்படுறதா கேட்டுதா ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனா, சாரி டார்லிங் நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு போய் பார்த்தா ஒன்று அங்க நின்றுட்டு இருக்கவோ எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. ஈஜியோ அவ உன்ன டார்லிங்னா கூப்பிட்டா புரியுது, அப்படின்னா நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்றீங்கல்ல அப்படின்னு ஓனடரா கேட்கவோ இருந்து நான் அவளையான்னு கேட்கவும் கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் சுத்தி இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவால இப்ப உண்மையை சொல்ல முடியல. ஆமா கரெக்ட் தான், நாங்க டேட்டிங் பண்றோம், நாங்க க்ளோஸான கப்பல்ஸ் கிரசாக்கே வந்து சொல்றா. நம்மளோட ஒரு கிளாஸ்மேட் பார்த்துட்டா நீ வெக்கப்படுறா, புரியுதுதான், அது எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு கிரசாக்கே சொல்லவும் நார்மல் கிளாஸ்மேட்டா இருந்தா ஓகே, பட் இது ஓனடரா இவன் முன்னாடி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்கான். கரெக்ட் தானே டார்லிங்னு கேட்கவா என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. நம்ம ஹீரோ சொல்றேன் வாங்க நம்ம டின்னருக்கு போலான்னு சொல்லவா, பசிக்குன்னு சொன்னா நான் கூட சாப்பிட போனேன் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். படத்துக்கு போனோமேன்னு சொல்லவும் ஜஸ்ட் என்கிட்ட 2 டிக்கெட் இருந்தது அவ்வளவுதான் அப்படின்னு ஓனடரா முன்னாடி டேட்டிங் பண்ணாத மாதிரியே காமிச்சுக்கிறான். சரி டார்லிங் எனக்கு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு கிரசாக்கி அங்க இருந்து கிளம்பியிருந்தா, நீ அவளை தனியா போக விடுற, நான் எதுவும் வந்து இன்டரப்ட் பண்ணிட்டேனான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓரளவுக்கு கிளாடுமே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பி இருந்தாலும் என் லேடி கிட்ட நான் அவனை நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு கிளாட் நினைக்கிறான். பாரு நீ பார்த்தது ஒன்றும் உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எனக்கே புரியுது ஏஜியோ, நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்றீங்க, அதை வெளியே சொல்ல நீ வெக்கப்படுற, எனக்கு புரியுது, பரவாயில்ல, உண்மையிலேயே நீங்க 2 பேரும் பார்க்க கியூட் கப்பல்ஸா தான் இருக்கீங்க அப்படின்னு ஓனடரா சொல்லவும் சுத்தி இருக்கிறவங்க நம்பணும்னு சொன்னா இவ்வளவு சேர்த்து நம்பிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்க டேட்டிங்ல இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நம்ம கிளம்புவோம், சுத்தி யாரும் இல்ல, இதான் சரியான டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஓனடரா இந்த லாக்கெட் நான் இதை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே நீ இதை வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மேபி நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லை நான் அதை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட பார்த்ததில்ல, சரி நீ கிரசாக்கிவை வெயிட் பண்ண வைக்காதா, நீ கிளம்பு அப்படின்னு வா சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்புறா. கிரசாக்கி நம்ம ஹீரோக்காக பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ லேட்டாக வந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு போய் பேக்கரியில இருந்து பிரெட்டை வாங்கிட்டு போய் கொடுக்குறான். இது டோரோயாக்கி நல்லா இருக்கும், என்னோட மன்னிப்பா இதை வச்சுக்கோ நம்ம ஹீரோ கொடுக்குறான். பரவாயில்லையே சாருக்கு சாரிலாம் கேட்க தெரியுமா அப்படின்னு அவளும் அதை வாங்கி பார்த்துட்டு இதுவா எனக்கு இது சுத்தமா பிடிக்காதுன்னு வா சொல்றா. இப்போ ஓனரா அவளோட வீட்டுக்கு போறா. உனக்கு பிடிச்ச டோரோயாக்கி இருக்கு வந்து சாப்பிடுமான்னு அவங்க அம்மா சொல்லவும் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு வா ரூமுக்கு போறா. எனக்கு சான்ஸ் கிடைச்சது, அப்படி இருந்தும் நான் அவன் கிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன பண்றது, இனி அவன் கிட்ட கேட்கறது இன்னும் கஷ்டமாயிருமே அப்படின்னு அந்த சாவியை பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப காமிக்கிறது எக்ஸ்ட்ரா சீன் தான். நம்ம ஹீரோ எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. போன பரண்டி விட்டாலும் பாம்பு கொத்தினாலும் நம்ம ஹீரோ அனிமல்ஸ் கிட்ட ரொம்பவே பாசமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். மொத்தம் எத்தனை அனிமல்னு கிரசாக்கே கேட்கவும் 90 இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் தனித்தனி பேரும் வச்சிருக்கான். கிரசாக்கே நீ என்ன பேர் வைப்பன்னு கேட்கவும் என்னது நான் இந்த 90 அனிமல்ஸ்க்கோ பெயர் வைக்கணுமா, சிம்பிள் தான், 1 2 3 அப்படின்னு நம்பர்ஸையே அதுங்களுக்கு பேரா வைக்கிறா. இவன் பேர் தான் ராஜ்கியோஸ். நம்ம ஹீரோ ஒரு ஆமையை காமிக்கவும் அதை பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இதை அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கிரசாக்கே கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த லாக்கெட்டோட கீ ஆக்சுவலி ஓனடரா கிட்ட தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோ அதை பத்தி கேட்டப்போ நான் அந்த லாக்கெட்டை பார்த்ததே இல்லை அப்படின்னு ஓனடரா எதுக்காக போய் சொன்னான்னா நம்ம ஹீரோவோ கிரசாக்கேவோ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவ நினைச்சிட்டா. ஓனடராக்கும் நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.